திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கெண்ணி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம், திரு ஆலவாய்க்காண்டம், நரி பரியாக்கிய படலம், பாகம் 2. அரிமர்த்தன பாண்டியன் இன்னும் குதிரைகள் வராததால் கடும் கோபம் கொண்டு திருவாதவூர் அடிகளுக்கு தண்டலாளர் மூலமாக தண்டனை கொடுக்க, பரமேட்டி இது உன் தன்மை இதுவோ என்று வாதவூர் அடிகளும் இறைவனிடம் வேண்டி நிற்க, பெருமானும் திரு உள்ளத்தில் அவருக்கு அருள் செய்யணும்னு, அந்த துன்பங்களையெல்லாம் நீக்கணும்னு, அருள் செய்யணும்னு நினைத்து தன்னுடைய கணநாதர்களை எல்லாம் அழைத்து, ஆவணி மாத மூல நாள் முற்பட்டு வந்துவிட்டது. அதனால் பாண்டிய மன்னன் இன்னும் அதிகமாக கோபம் கொள்வதற்கு முன்னாக நம்ம குதிரைகளை அவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதனால் நீங்கள் காட்டில் திரியும் நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி முன்னாடி செல்லுங்கள், நான் பின்னே வருகின்றேன் குதிரை சேவகனாக என்று இறைவன் அருள் செய்கின்றார். இறைவனது திரு ஆணைப்படி சிவகணநாதர்கள் எல்லாம் தாங்கள் காட்டிலிருந்து பிடித்து வந்த நரிகளை எல்லாம் ஒரு இடத்துல வைத்து, அவையெல்லாம் நல்ல உயர் சாதி குதிரைகளாக்கி அவற்றின் மேல் ஏறி அக்கணநாதர்கள் எல்லாம் குதிரை வீரர்களாக பல்வகையாக உடை உடுத்தி, பல்வகை அணி ஆபரணங்களையும் பூண்டு கொண்டு, பல்வகையான ஆயுதங்களையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் குதிரைகளின் மேல் ஏறி வருகிறார்கள். ஆன மந்திர கிளார் பொருட்டன்றியும் வென்றி மீனவன் பிறப்பறுக்கவும் வார்கழல் வீக்கி வானநாயகன் ஏந்திய மறைவுரை கழித்த ஞானவால் புற இருளையும் நக்கி வாழ் எரிப்ப அண்ட கோடிகள் அனைத்தும் ஓர் பிண்டம் அடுக்கி உண்ட நீர தாம் முதுகின் மேல் உபநிடத கலனை கொண்ட வாழிய வைதிக புறவி மேல் கொண்டான். தொண்டர் பாச வன் தொடர அவிழ்த்திட வரும் ஜோதி. தொண்டர் பாச வன் தொடர் அவிழ்த்திட வரும் ஜோதி. பெருமான் சோமசுந்தர கடவுள் மந்திரக்கிழார் பொருட்டு அன்றியும் அரசுரிமை பெற்ற வாதவூர் அடிகள் பொருட்டு அல்லாமலும் மீனவன் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனது பிறவி நோயை தீர்க்கும் பொருட்டு தாமும் ஒரு குதிரை சேவகனாக வைதிக புறவி மேல் ஏறி வேதமாகிய குதிரைகளின் மேல் ஏறி வருகின்றார். உயிர்களின் பிறப்பு இறப்புக்களை அறுக்கும் வீரக்கடலை தன்னுடைய திருவடியில் அணிந்து கொண்டு, கரத்திலே தன் திருக்கரத்தில் வேதமாகிய உரை, அதன் உள்ளே ஞானமாகிய வாழ், ஞானவாள் ஏந்தும் ஐயர் நாதப்பறை அறைந்து கொண்டு, புற இருளோடு அக இருளையும் முழுவதையும் போக்கி பேர ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய ஞானவாளை தன்னுடைய திருக்கரத்தில் ஏந்தி கொண்டு, ஒருபுறமாக சாய்ந்த கொண்டையும் திருமுடி சாத்தும், மேலும் வைரங்கள் பதித்த கண்டிகைகள், குலைகள், குண்டலங்கள் என திரு ஆபரணங்களை தன்னுடைய திருமேனியில் தரித்து கொண்டு, நெற்றியில திருநீரை வினைகளை சினந்து போக்கும் திருநீற்றினை 3 கீற்றாக திருநுதலில் அணிந்து கொண்டு, வெண்பட்டாடையும் அணிந்து மெய்யடியவர்களின் உள்ளத்தை விட்டு நீங்காத பெருமான் இப்பொழுது வேத குதிரையின் மேல் ஏறி வருகின்றார். பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு அணுகல் மின் பிறப்பை மறக்கும் ஆசை ஓர் இம்மென வம்மின் அன்பரை வேந்து ஒருக்கு நோய்களை வானன ஒருவனும் பிறவி அறுக்க வந்தனன் என்பர் போல் பரிச்சிலம்ப அலம்ப. இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கணும்னு விருப்பமுடையவர்கள் இங்கு வராதீர்கள். யாரெல்லாம் பிறப்பினை போக்கி இறைவன் திருவடியை அடையணும்னு விருப்பம் உடையவர்கள் இங்கே விரைந்து வாருங்கள். மாணிக்கவாச பெருமானுடைய துன்பத்தை போக்குதல் பொருட்டும், பாண்டிய மன்னன் பொருட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்குதல் பொருட்டும் வந்த ஒருவனே இன்னும் பிறவி அறுக்க வந்தனன். யாரெல்லாம் இந்த வினை பிறவியெல்லாம் நீங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் பொருட்டும்
அந்த பிறப்பினை ஒழிப்பதற்காக இறைவன் குதிரையின் மேலேறி அந்த சிலம்புகள் ஒலிக்க வருகின்றார். கங்கை சடை முடியின் மேல் கரந்தனை அவள் போல் எங்கள் தம்மையும் கரந்திடு என்று இறந்து காவேரி துங்கபத்திரை ஆதியா நதிகளும் சூழ பொங்கி வீழ்வ போல் ஒளியலும் கவரியும் புரள. பெருமான் வேத குதிரையின் மேல் ஏறி வரும் பொழுது, பாண்டி நாட்டிற்குள் வரும் பொழுது, அந்த துங்கபத்திரை காவேரி முதலான நதிகளெல்லாம் கங்கையை எப்படி சடையில் ஒழித்து வைத்திருக்கின்றாயோ அதுபோல எங்களையும் ஒழித்து வைத்துக்கொள் என்று ஒழித்து வைத்து அருள் புரிவீராக என்று அந்த நதிகளெல்லாம் பொங்கி வேகமாக பொங்கி வீழ்ந்து நின்றன. முறையின் ஓதிய புராணம் மூவாறு நாம் மொழியும் இறைவனாம் இவன் படைத்த அழித்த அழிப்பவன் இவனே மறையெல்லாம் முறையிடும் பரம்பொருள் என வாய்விட்டு அறையும் ஆறு போல் இயங்கள் ஈர் 9 ஆர்ப்ப. இறைவன் அருளி செய்த புராணங்கள் 18 புராணங்கள். இந்த 18 புராணங்களும் இவனே நாங்கள் கூறும் இறைவன், இவனே படைத்த அழித்த அழிப்பவன், இவனே பரம்பொருள் என்று அந்த வேத குதிரைகளெல்லாம் ஓலமிட்டு இவனே பரம், இவனே இறைவன், இவனே படைத்து அழித்து ஆக்கி அழிப்பவன் என்று ஓலமிட்டு இயங்கிக் கொண்டு நடந்தன. நடுவில் வேதமாகிய குதிரையின் மேலே பெருமான் அமர்ந்து வர சுற்றிலும் சிவகணங்களெல்லாம் குதிரை கூட்டங்களெல்லாம் சுற்றி வர பருதி நாம் போகும் வழி எதுன்னு தெரியாமல் மயங்கி நின்றான. பருதிங்கிறது சூரியன். சூரியன் நாம் செல்லக்கூடிய வழி ஏது என்று திணறி நின்றானாம். அவ்வேத குதிரையோ அறம் பொருள் இன்பம் வீடு என்பனவே அதன் கால்களாக, ஞானகாண்டம் கர்மகாண்டம் என்பன அவையின் செவிகளாக, பரம் அபரம்ன்ற ஞானம் இரண்டும் அதன் கண்களாக, ஆகமங்களே அதை அழகுபடுத்தும் புற அணிகளாக, பிரணவம் கடிவாளமாக, உபநிடதங்களெல்லாம் அணையாக, பிரம்மாவின் முகங்களே அதனை தாங்கும் லாயமாக, குதிரையின் காற்சிலம்புகள் ஒத்ததான 18 வகை வாத்தியங்களும் முழங்க அந்த வேத குதிரை நடந்து வந்தது. மக்கள் அனைவரும் வியப்பு எய்தி இந்த குதிரை வீரனாகிய பேரழகன் மன்மதனோ அன்றி கடப்ப மலர் மாலையை அணிந்த முருகனோ தாரகனை கொன்ற முருகக்கடவுளின் மாமனாகிய மாயனோ என்று கண்டவர்களெல்லாம் மயங்கும் வண்ணம் பெருமானை உள் வைத்த அன்பர்களெல்லாம் அளவிறந்த மகிழ்ச்சி அடையும்படியாக இச்சையால் வடிவெடுப்பவன் இந்திர சால விச்சை காட்டுவான் என பரிவீரனில் உலகை பிச்சதேற்றிட மயக்கியும் காமனில் பெரிது நச்சு மாதரை மயக்கியும் இங்கனம் நடந்தான். தானே தனது இச்சைப்படி விரும்பிய வடிவங்களை எடுக்கக்கூடிய பெருமான் இங்கு குதிரை வீரனைப் போல இந்திர சால காட்டிக்கொண்டு உலகை பிச்சு ஏற்றிட நடந்து அருளினன். துன்னும் இன்னிய முழக்கமும் துரகத ஒலியும் அன்ன வீரர் வாய் அரவமும் திசை செவிட அடைப்ப கன்னி மாமதில் சூழ்கடி நகர்கரை காதம் என்ன எய்தி நான் மறை பரிபாகன் அவ் எல்லை. வாத்தியங்களெல்லாம் பெருமுழக்கம் செய்ய குதிரைகளின் கணைப்பொலியும் குதிரை சேவகர்களின் ஆரவாரமும் எல்லாம் ஒன்று கூடி ஒழிப்ப இந்த வேதத்தை பரியாக கொண்ட சிவனார் மதுரை மூதூருக்கு அருகில் வந்தருளினார். கண்டவர் கடிது ஓடி கடி நகர் குறுகியும் மன்னவன் நெறி கோடா மந்திரர் அடல் ஏரே பன்னிர எழு முன்னீர் பறவைகள் வருமாற்போல் துண்ணின வருகின்ற துரகதம் உளவெல்லாம் பொன்னெயின் மணிவாயில் புகுவன இது போதில். இதனை கண்ட நாட்டு மக்களெல்லாம் விரைந்து ஓடி சிறை கூடத்துக்கு விரைந்து சென்று திருவாத ஊரர் முன்பு நின்று அமைந்த நெறி வலுவாத பெரியோனே, பல நிறங்களை கொண்ட 7 கடல்களும் பொங்கி எழுந்து வருவதைப் போல
குதிரை பெருங்கூட்டம் வருகின்றது. இந்த செய்தியை பாண்டிய மன்னனிடம் போய் சொல்லுவீராக என்று கூறி நின்றார்கள். ஒல்லையில் அது மன்னர்க்கு உரையுமின் என மேரு வெல்லவன் அருள் பெற்ற வேதியர் பெருமான் போய் செல்லது தழையிட்ட திருமகன் அருகு எய்தி மல்லனி திணித்தோளாய் வருவன பரி என்றான். வாதவூர் அடிகளும் பாண்டிய மன்னன் அருகில் சென்று குதிரைகள் வருகின்றன என்று கூற, மறுத்தன வருகின்ற மாக்கடல் என மன்னன் திருத்தணி கடகப்பூன் தெரித்திட உடல் வீங்கி பெருத்தெழு மகிழ் தூங்கி பெருவிளை மணி ஆரம் அருத்திகள் கலை நல்கி அமைச்சரை மகிழ்வித்தான். குதிரை வெள்ளமென திரண்டு வருவது காற்ற போல விரந்து வருவதையும் கண்ட அரிமர்த்தன பாண்டியன் மகிழ்ச்சியால உடல் பூரித்தான். வாதவூர் பெருமானுக்கு பரிசாக விலை உயர்ந்த முத்து மாலைகளையும் பட்டாடைகளையும் தந்தார். மந்திரிகள் முதலானோர் புடைசூழ தன்னுடைய அரண்மனையின் திருவாசலை அடைந்து அருகில் இருந்த ஒரு இடத்திலிருந்து குதிரைகள் வரவினை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார். பரன் அருள் விளையாடல் காட்டிய பரிவெள்ளம் வருவன சிறு காலம் தாழ்த்தலும் மதிவேந்தர் புறவலன் மனம் வெள்கி பொய்யுது என உள்கி அருகனை உளையோரை குறித்தனன் அழல் கண்ணான். உயிர்களுக்கெல்லாம் எளிவந்து அருள் செய்யக்கூடிய கருணை பெருமான் சோமசுந்தர கடவுள் தமது திருவிளையாடலை காட்டணும்னு பொருட்டு சிறிது காலம் தாழ்த்தால் குதிரைகள் வருவதற்கு சிறிது காலம் தாழ்த்தினார். அதை கண்ட அரிமர்த்தன பாண்டியன் சினந்து, இது இவர் சொன்னது பொய் என நினைத்து இந்த வாதவூரருக்கு மேலேயும் தண்டனை கொடுங்கள் என்று தண்டல்காரர்களை அவரை தண்டிக்குமாறு ஏவினான். மன்னவன் நினைவாற்றால் மந்திரர் பெருமானை துண்ணினார் கொடுபோய் தோல்வழி மரம் அல்லர் உன்னரிதன அஞ்சாது ஒருத்தனர் உறவோர்த்தம் தென்னவர் தமை புல்கி சேவடி துதி செய்வார். பாண்டிய மன்னனது கருத்துப்படியே தண்டலக்காரன் திருவாதவூரருக்கு துன்பம் கொடுக்க திருவாதவூர் அடிகளும் சோமசுந்தர பெருமானது திருவடிகளையே போற்றி துதித்து வணங்கி, தேவர்க்கரசே, சிறியேன் துன்பம் எனக்கு பொறுக்கவில்லை, அஞ்சேல் என்று அருளினீர். ஆனால் தேவர்க்கரசே, சிறியேன் உரு துன்பம் ஆவா என்ன அஞ்சேல் என்ன அறவேனோ. அடியேன் படும் துன்பம் கண்டு என் முகம் நோக்கி ஆவா என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே, அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. சிவனே, சிறிது என் முகம் நோக்கி அஞ்சேல்னு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன்னு நெஞ்சே உரையே செயலே எல்லாம் நின என்றாய், பஞ்சே போலும் அக்தேல் இன்று வாராயோ, பஞ்சேர் அடியாள் பாகா கூடல் பரமேட்டி, அஞ்சேல் என்ன இதுவோ அருளுக்கு அழகையோ. ஐயனே பெருமானே, இங்கனம் வாழாமல் இருப்பது உன்னுடைய அருளுக்கு அழகாகுமோ. காவி நேரும் கண்டார் ஞாயிற்கடையான பாவி ஏனை பொருளாக் கொண்டு என் பணி கொண்டாய், ஆவியோடு இவ்வுடலும் நினதே அன்றோ. நின்று ஓவி வாழாதிருந்தால் என் உடையானேயார். ஞாயிற்கடையான பாவியேனை நீயே பொருளாக கொண்டு ஆட்கொண்டாய். அன்றே என்னுடைய ஆவி உடல் உடைமை எல்லாம் உனக்கே எல்லாம் உம்முடையது. இன்று இப்படி நீ வாழாது இருந்தாயானால் என்னை அடிமையாக உடையவர் யார் என்று, என்னை காப்பவர் யார் என்று ஏங்கி இறந்து புலம்பி நிற்கின்றார் திருவாதவூர் அடிகள். என்று இறந்து இறங்கும் அன்பர் இரு செவி ஊடே ஏங்கும் கன்றிழஞ்செவியின் அல்லான் கனைக்குரல் ஓசை போல ஒன்றிய சின்னம் காகளம் ஒலிக்கும் ஓசை வென்றிகொள் புறவிச் செந்தூள் திசையெல்லாம் விழுங்கக் கண்டார். தாயை பிரிந்து வருந்தும் இளங்கன்றின் காதில் தாய்ப்பசுவின் கதரும் ஒலி சென்று அடைதல் போல திருவாதவூர் அடிகளுடைய வேதனையான அந்த புலம்பல் இறைவனது திருச்செவியில் கேட்டவுடனே எங்கும் இந்த குதிரைகளுடைய காலடி ஓசையும் புழுதியும் பறக்கும்படியாக
4 பக்கங்களிலும் புழுதியும் அந்த ஓசையும் நிறைந்து நின்றது. வழுதியும் அறிந்து வாத ஊரரை விழித்து வந்த தொழுகுல அமைச்சர் தம்பால் துகள் தவிர் அன்பு கூர்ந்து எம் பழுதரு கருமம் நும்போல் பறிக்குணர் யாரை என்னா எழுதரு மகிழ்ச்சி மேற்கொண்டு அளவலாய் இருக்கும் எல்லை. குதிரைகள் வருகின்றன என்பதை அறிந்த பாண்டிய மன்னனும் வாதவூர் அடிகளை அழைத்து, குற்றமில்லாத அன்பு உடையவனாக எமது அரசியல் செயல்களையெல்லாம் உம்மை போல குற்றமின்றி ஏற்று செய்து முடிக்கக்கூடியவர் வேறு யார் உள்ளார் என்று பெரும் மகிழ்ச்சியோடு கூறி நின்றான். நல்ல கம்பீரமும் எழிலும் சிறந்த தோற்றமும் காட்டி வந்து நின்ற குதிரைகளை கண்ட பாண்டிய மன்னனும் பிரமித்து போனான். வண்டுழு தாரினாம் தன் மரபின் மன்னவரும் முன்னால் கண்டறியாத காட்சி கவனவாம் பரியை நோக்கி, அண்டர் நாயகன் போல் நாமும் 1000 கண் பெற்றாலும் உண்டமையா என்று உள்ள குறிப்படு உவகை பூத்தான். தனக்கும் தேவேந்திரனை போல 1000 கண் இருந்தால் இவற்றை பார்த்து மகிழலாமேன்னு உள்ளத்தில் பூரித்து நின்றான் அரிமர்த்தன பாண்டியன். தானென மகிழ்ச்சி என்ன தலை தடுமாறி வேந்தன் மாணவன் பரிமேல் வந்த வயவரை வியந்து மிக்கார் ஆனவர் இவருள் யார் என்று அமைச்சரை வினவ, ஐயா யானது அறிவே என்றான். யாவையும் அறிய வல்லார். ஐயா யான் அது அறியேன் என்றார். தான் வேறு மகிழ்ச்சி வேறு என்னுமாறின்றி மகிழ்ச்சியே வடிவாயினான் அரிமர்த்தன பாண்டியன். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் தானும் தன் அன்புமாக காளத்தி மலை ஏறினார்னு காட்டுவார். அதுபோல் இங்கே அரிமர்த்தன பாண்டியன் தானும் தன் மகிழ்ச்சியுமாக பூரித்து நின்றான். மன்னன் வாதவூர் அடிகளை பார்த்து இவர்களுடைய தலைவர் யாருன்னு வினவ, எது மெய்ப்பொருளோ எப்பொருளை அறிந்தால் மற்ற எல்லாவற்றையும் அறிந்தன ஆகுமோ அந்த பரம்பொருளையே அறிந்த திரு வாதவூர் அடிகள், ஐயனே யான் அது அறியேன் என்று இவருள் மிக்காரானவர் யார் என கேட்ட மன்னருக்கு பதிலுரைத்து நின்றார்.